ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஒரு சத்தம் ஒரு ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாமா? சந்தோஷமா இருக்கீங்களா? சொல்லி கர்த்தர் நல்லவரா? நீங்க உயிரோடு இருப்பது கர்த்தர் தந்த தாழ்வு கிருபையினால. ஒரு ஆமென் சத்தமாலே உற்சாகமா வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். நம்ம தொடர்ந்து தியானிக்கணும். என் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வடிய செய்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி தலைப்பு அந்த தலைப்பில் தொடர்ந்து சங்கீதம் 23:5 நம்ம வாசித்து இருக்கிறோம். இன்றைக்கான தலைப்புக்குள்ளாக கடைசி வாரம் கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த 11 மாதம் கர்த்தர் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்து இந்த 12வது மாதத்து தேவன் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு உண்மையா சொல்றேன், எப்படி இந்த வருஷம் தொடங்கிச்சுன்னு தெரியல, ஆனா இந்த வருஷத்துல முடிவுல கடைசி வாரத்துல வந்திருக்கிறோம். இது ஒரு விசேஷித்தமான ஒரு வாரம், இது ஒரு விசேஷித்தமான ஒரு நாள். ஆமென் ஹல்லேலூயா. கடைசி சண்டே, கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நீ வேணும்னாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வராது. ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு சிலர் வரல, காரணம் இந்த சண்டே இன்னொரு டைம் ஒரு மணி வராது. அதுக்கு அடுத்து நீங்க புது வருஷத்தை தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலும் சோதனை செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். கவனிக்கிறோம். எல்லாவற்றையும் சோதனை செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, நான் சொல்றேன், தேங்க்ஸ் கிவிங், நன்றி சொல்லுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி கெட்டவங்களா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்துவர்கள், இயேசுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அவர் நன்றி சொன்னார். சின்ன சின்ன காரியங்களுக்கு நன்றி சொன்னார், இருக்கிறதுக்கு நன்றி சொன்னார், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நன்றி சொன்னார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு நன்றி இருக்கிறீங்களா இல்லையோ, ஆனா ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 103வது அதிகாரம் 1-2ல நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதன்னு சொல்லிட்டு சங்கீதம் 103:1-2ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரினா, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவிலும் என் ஆத்துமாவே, ஏன் சொல்றேன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு தாவீதுக்காரன் அந்த முதிர் வாழ்வில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். ஆமென் ஹல்லேலூயா. அவன் ஒவ்வொரு இடத்துக்கு நன்றி சொல்றான். அதனாலதான் நம்முடைய முற்பட்ட ஊழியர்களும் சரி, முற்பட்ட காலங்களிலிருந்து என்ன பண்றோம், சின்ன ஒரு ஜெபம் பண்ணாலும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்ம ஏன் சொல்லணும், இந்த ஆத்துமா எப்போது நன்றி உள்ளதா இருக்கணும். ஆண்டவரே, நான் எப்போது நன்றி கெட்டவனா இருக்கக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மை, எனக்கு கொடுத்த எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லணும் என்றுதான் ஒவ்வொருவரும் ஜெபத்தின் முடிவில் நம்ம நன்றி சொல்லணும். சோதரனா அதனால தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சங்கீதம் 100வது அதிகாரம் 4வது வசனத்தில் பிரியா சொல்லிருக்கிறது. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென் ஹல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் நீங்க வந்து சபைக்கு சர்ச்சுக்குள்ள நீங்கள் வரும்போதே என்ன பண்ணணும், நன்றியோடு தான் உள்ள வரணும். ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றீங்கன்னா வாசல் அதான் பைபிள் சொல்றது. தாவீது தெளிவா சொல்றார், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்கணும். பிரவேசிக்கிறதுனா உள்ள வரணும். நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணணும்னா நன்றி கெட்டவங்களா தான் உள்ள வரணும். ஆமென். முறுமுறுத்துட்டு தான் உள்ள வரும். எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கலன்ட்டு உள்ள வரும். சிலர் என்ன பண்றோம், வேற வழியில அம்மா அடிக்க போறாங்களேன்ட்டு உள்ள வரோம் சர்ச்சுக்கு. சிலர் என்ன பண்றோம், வேற வரலன்னா அவங்க வந்து கேட்க போறாங்க, ஏன் வரல அது வரலன்னு கேட்க போறாங்கன்னு வரோம். அது சிலர் என்ன பண்றோம், ஏதோ ஒரு கடமைக்காக வரோம். இல்லைங்க, நன்றி உள்ள உள்ளத்தோடு வரணும். என்ன தெரியுமா நன்றி உள்ள உள்ளத்தோடு வரணும்? ஆண்டவரே, கடந்த 6 நாள் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 6 நாள் உயிரோடு வச்சிங்களே, இன்னைக்கு ஜீவனோடு இந்த காலையில எழுப்புனீங்களே, அந்த ஒரு நன்றியோடு உள்ள வரணும். ஆமென் ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை உயிரோடு பாதுகாத்தீங்களே, அந்த ஒரு நன்றியோடு உள்ள வரணும். எனக்கு இந்த வேலையில எத்தனையோ பிரச்சனை, போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்துச்சு, ஆனாலும் ஆண்டவரே என்னை உயிரோடு வச்சீங்களே, அந்த ஒரு நன்றியோடு உள்ள வரணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென் ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம நன்றி கெட்டவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் நான் சொல்றேங்க, ஒவ்வொரு அணுவும் ஆண்டவருடைய அசைவு இல்லாமல் நடக்கல. இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லாமே இன்னைக்கு இந்த உலகத்துல எல்லாமே விரைவாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இன்னைக்கு நாம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்துகிறார்னா அவர் தந்தை தயவு கிருபை இரக்கங்களுக்காய் நம்ம நன்றி உள்ளவர்களாய் நம்ம வரணும். ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு, இது செஞ்சாரு, அது செஞ்சாரு, அதை குறித்து நம்ம யோசிக்காம நம்ம நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருக்குள்ள வரணும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கீங்க? ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே ட்ரெஸ் கொடுத்திருக்கிறார், அதுக்காக நன்றி.
புரியுதா? எல்லாருக்கும் 100 ட்ரெஸ் கொடுத்தாலும் எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாருல, அந்த ஒரு ட்ரெஸ் இல்லாம நான் அமனமா இல்லைல்ல, இல்லை கிழிஞ்சு போன ட்ரெஸ் ஏதோ ஒரு போட்டு இல்லை, ஒரு ட்ரெஸ் அழகான ட்ரெஸ் கொடுத்துருக்கிறேன், அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நல்ல தாய் தந்தை கொடுத்துருக்கிறார், அதுக்காக நன்றி சொல்றேன். வேலையை கொடுத்துருக்கிறார், பரவாயில்ல உதவாத வேலையா இருந்தாலும் ஆண்டவர் அதை கொடுத்துருக்கிறார், அது இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, அதுக்காக நன்றி சொல்றேன். 3 வேளை சாப்பாடு, நல்லா 3 வேளை சாப்பிட்றோம்ல, ஏதோ ஒன்று கலியோ கூழோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம்ல, அதுக்காக ஆண்டவர் செஞ்சாரு. இது ஆண்டவர் தந்தாரு. அந்த ஒரு நன்றியோடு நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை இருக்கிறது காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை மடங்கு ஆசீர்வதிப்பார்? 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். உண்மையா? நடக்குமா? சொல்லுங்க, உண்மையா? நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் நினைச்சாலும் நடக்கும். அதை நான் பார்த்திருக்கேன் என் கண்ணால. இது வரைக்கும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கு, பண விஷயத்துல நடந்திருக்கு. மற்ற காரியங்களில் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு, 19 வருஷம் ஆயிடுச்சு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு. ஆனா நடக்குமானா 1000 மடங்குக்கு மேல ஆண்டவர் சொல்ற 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார் பைபிள் சொல்லுது. அது உண்மையா இருக்கிறது. கிட்டத்தட்ட நம்ம சபையில் எவ்வளோ பேர் வருவோம்? வாரந்தோறும் ஒரு 20-25 பேர் கணக்குன்னு வச்சுங்க. எஸ் சார், இவ்வளோதான் வருவோம், கரெக்டா? ஆனால் அதே 25 பேர் நமக்கு, அதே 50 பேர் வந்தால் 100 மடங்கு, கரெக்டா? 100 மடங்கு டபுள். 25 பேர் அடிஷ்னலாக 25 பேர் வந்தால் 100 மடங்கு. ஆனால் நம்ம கிறிஸ்துமஸுக்கு கிட்டத்தட்ட 250 பேர் வந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. இதுதான் 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஆமென், அல்லேலூயா. அதே ஒரு 125 பேர் வந்திருந்தாங்கன்னா 500 மடங்கு ஆசீர்வாதம். 250 பேர், 1000 மடங்கு 250 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. இதுதான் சொல்றேன், ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாய், நன்றி சொல்கிற பிள்ளைகளால் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தீங்களா, உங்கள் வாழ்க்கை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உங்கள் கண்களால் பார்க்கிறீர்கள். வாழ்க்கையில இன்னைக்கு உங்க சரீரம் எந்த சுகத்தோடு இருக்கிறதோ 1000 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லிட்டு வாங்க. உங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு சமாதானம் இருக்கிறதோ 1000 மடங்கு சமாதானத்தை கொடுப்பார். எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கு 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த அளவுக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை கிருபை இருக்கிறதோ 1000 மடங்கு கர்த்தர் நன்மையினால் கிருபையாக உங்களை மடி சூட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் என் வாழ்க்கையில நம்ப முடியாத ஒரு விஷயம். என்னன்னா, என்னால ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம், கண்ணீரோட ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம திட்டங்கள் வேற, நம்ம யோசனைகள் வேற. எத்தனையோ பேருக்கு நான் சொன்னவங்க யாருமே வரல. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. சொன்னா சொன்னதை விட எதிர்பார்த்த கண்டிப்பா இவங்க வருவாங்க, கண்டிப்பா அவங்க வருவாங்க, ஒரு கணக்கு போட்ட பாருங்க, அந்த கணக்கு பொய்யாயிடுச்சு. என்னுடைய மாமிச கணக்கு பொய்யாயிடுச்சு. ஒரு ஆமென், ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வானத்திலிருந்து காடைகளை வனாந்திரத்தில் ஆண்டவர் 4 திசையிலிருந்து காடைகள் வந்து வனாந்திரத்தில் குவிந்தது போல ஜனங்கள் ஈசலாய் வந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்னை பார்க்கும்போது என்னால் நம்ப முடியல. என் ஃப்ரெண்ட் அவன் பிரியாணி செஞ்சுட்டே இருக்கிறான். கரெக்டாக நான் ஒரு 9 மணிக்கு வரேன். என்னடா இப்போ 100 பேர் வந்துருக்கு, பிரியாணி 10 பத்தாதான். ஒரு ஆமென், ஹல்லேலூயா. அவன் ஒரு வேளை போய் சொல்றான், நம்ம கூட்டமாக வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடு வந்து அப்படியே பொறுமையா எட்டி பார்த்தா போட்ட சேர் ஃபுல் ஆயிட்டு இருக்குது. உள்ள கீழே ஜனங்களா உட்காந்துட்டாங்க. கடைசி முடிவில் ஒரு 9 மணிக்கு ஆறாதுல 9:30 ஃபுல் ஆயிடுச்சு. வெளியில அங்கெல்லாம் ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட நம்ம சபையில எல்லாம் வெளியில தான் நின்று இருந்தாங்க. 250 பேர். இது எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் நினைச்சார்னா உங்க வாழ்க்கையில 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்ப வழியும். இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. ஆனா இந்த வருஷத்துடைய முடிவில கர்த்தருடைய வார்த்தை உண்மையானது. அவர் சொன்னார்னு செய்வார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணும்போது உன் பாத்திரம் நிரம்பி வழியும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை நன்றி சொல்றதுக்கு ஒரு தெம்பு இல்லாம இருந்தாலும் ஒரு பலவீனத்தில் இருக்கும் போதும் அதை நினைச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஆண்டவர் இவ்வளவாய் நம்ம நேசிக்கிறார், தகுதியில்லாத நம்மளை கர்த்தர் நேசிக்கிறார் என்று ஆண்டவருக்கு அன்னையிலிருந்து அதை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் செலவாச்சு. நம்ம யாருக்கிட்டும் வாங்கல, யாருக்கிட்டும் கேட்கல. ஆனால் நம்மளே சொந்தமா நம்மளே கடவுளுக்காக செஞ்சிடும் போதும், அந்த கடன் வாங்கி செஞ்சிடும் போது அந்த பாரம் ஒரு துளி கூட எனக்கு இல்லை. ஏன்னா நிறைவா இவ்வளவு ஜனங்கள் வந்தாங்க. இவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். 250 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். அந்த ஜனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அந்த வாசனையே தெரியாத ஜனங்கள், சபை பக்கம் போகாத ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை விதைச்சிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையானது. இதெல்லாம் அடிக்கடி நான் சொல்ற காரியம். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு நீங்கள் ஏதாவது செய்யும் போது, கர்த்தருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்திலும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. நீங்க நடந்து போகும்போது, வேலை செய்யும் போது, சின்ன காரியத்துக்கு ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாட்டி சொன்னாங்கல்ல, கொஞ்சம் ஒரு ஜஸ்ட்
இன்னைக்கு நான் சபைக்கு வந்திருக்க மாட்டேன், உயிரோடு இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் காப்பாத்தினாரு, கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்கல்ல. அது ஒவ்வொரு விஷயத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு, ஆகாரம் கொடுத்தார். இப்படி ஒவ்வொன்றுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நன்மை செய்கிற தேவன். நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நன்றி சொல்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார். அதனால முறுமுறுக்காதீங்க, எப்பொழுதும் முறுமுறுக்காதீங்க. ஆண்டவருக்கு எப்போதும் நீங்க நன்றி சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான் ஆண்டவருக்கு எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பாங்க. எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறதுனா குறை சொல்லிட்டே இருக்குது. எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, இது நடக்கல, நான் சர்ச்சுக்கு போனா என்ன நடந்துச்சு, இது நடந்துச்சு. நிறைய நேரத்தில் நம்ம முறுமுறுக்கிறல. இது மாதிரி முறுமுறுக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றும் நடத்தல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பெண்ணை ஆண்டவர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஒரு பெண்ணை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரா, அதுக்கும் நன்றி சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எங்க ஒரு இடத்துல போற தாகமா இருக்கிற ஒரு டம்ளர் தண்ணி கிடைக்குன்னா அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள். 1000 மடங்கு நான் சொல்லுங்க. 2025 கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தின் வெளிச்சத்தின் கனிகளை நீங்கள் புசிக்க போறீங்க. கர்த்தர் அந்த வருஷம் அப்படியே நடக்க போறாரு. சொல்றீங்க 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்க 25 பார்ப்பீங்க. யாரு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறது? இன்னைக்கு 29, 30, 31 3 நாள் இருக்கு. இந்த 3 நாள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்து ஆண்டவருக்கு முடிக்க அழுது நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 2024 எப்படி தொடங்கனே தெரியல, எப்படி என் பிள்ளைகளை நடத்த போறேன், எப்படி என் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி இந்த வீட்டை முடிக்க போறேன், எப்படி இந்த சபையை முடிக்க போறேன், எப்படி என்னுடைய கணவரை பார்க்க போறேன், எப்படி என் மகளை பார்க்க போறேன், என் பேர குழந்தை எப்படி பார்க்க போறேன், இந்த வேலை எப்படி பார்க்க போறேன், எத்தனையோ குழப்பத்தோடு தொடங்கி இருப்பீங்க. ஆனா இந்த 29ஆம் தேதி 12 மாசத்துல ஆண்டவர் கடைசியா கொண்டு வந்தாரு. நடத்தினாரா, முடிச்சாரா, வெக்கப்படல, தலை விழுந்தில்ல, சாகாமல் இருக்கிறல, கர்த்தர் செய்தார்ல, அதற்காக நீ நன்றி சொல்ல. ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செஞ்சாங்க ஒரு லிஸ்ட் போடுங்க. இல்ல உங்க மனசுக்கு ஒரு லிஸ்ட் போடுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொன்னீங்கன்னா வாழ்க்கை இன்னும் நன்மை தருவோம். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. இப்படிதான் ஒரு கதை சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஏன் நன்மையை இழந்து விடுறோம், ஏன் ஆசீர்வாதத்தை இழந்து விடுறோம்னா, ஒரு வாலிபன் ஒரு நாட்டுல ஒரு வாலிபன் என்ன பண்ணா, ஒரு தப்பு செஞ்சுட்டான், ஒரு குற்றம், ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டான். அந்த குற்றம் செஞ்சவங்க என்ன பண்ணாங்க, நாட்டு கலாச்சாரத்தின்படி சட்டத்தின்படி என்ன செய்வாங்கன்னா, கல் எறிந்து கொல்லணும். நம்ம பைபிள்ல நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற பிரகாரமே கல் எறிஞ்சு அவனை சாக்கடிக்கணும். அதுதான் நாட்டு கலாச்சாரத்தோட திட்டம். அப்ப என்ன பண்ண, இவனை குற்றத்தை கை காலமா பிடிச்சதுனால ஒரு மரத்துல அவனை கட்டி போட்டாங்க. ஒரு மரத்துல அவனை கட்டி போட்டுட்டு எல்லாரும் ரெடியா கல் எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த பையன் மேல கல்லு போட்டு அவனை சாகடிக்கணும், அவனை கல்லில் கொண்டு போகணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு கல்லு போட்டு எல்லாம் ரெடியா இருக்காங்க. அந்த வழியா ஒரு பெரியவர் கடந்து போகிறார். கடந்து போகும்போது அந்த பெரியவர் பார்த்து, ஏன் அந்த சின்ன வாலிபனை நீங்கள் மரத்தில் கட்டி போட்டு கல் எறிந்து சாகடிக்கணும்னு நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க என்று அவர் கேட்கும் பொழுது அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு தப்பை குற்றத்தை அவன் செய்து விட்டால் எங்களுக்கு பாரம்பரியத்தின்படி சட்டத்தின்படி அவன் கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும் என்று அவங்க சொல்லும் போது, சின்ன பையன், வாலிப பையன், சின்ன பையன், அறியாம நாள் செஞ்சுட்டான், தயவுசெய்து அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு அந்த பெரியவர் சொன்னாரு. அப்பா அதெல்லாம் முடியாது அப்படின்னாரு. வேணா மன்னிங்க. அவர் 2-3 முறை சொல்லும் போது கூட இருக்கிறவங்க சிலர் என்ன பண்ணாங்கன்னா, கீழே இருக்கிறவங்க சிலர் என்ன பண்ணாங்கன்னா உடனே சொன்னாங்க, அப்ப அவனை நான் மன்னிச்சு விட்டுறோம், அவனுக்கு பதில் உடனே நாங்கள் கல்லெறிச்சு சாகடிக்கிட்டோமா, அந்த குற்றத்தை நீ ஏற்றுக்கிறியான்னு கேட்டாங்க. ஓகே, ரெடி, நான் ஏற்றுக்கிறேன். என்ன கொழுப்பு பத்திய தாருக்கு, என்ன திமிரு பத்திய உனக்கு, இவனுக்கு அந்த குற்றத்தை ஏத்துக்கிறானா, அவ்வளவு பெரிய நீதிமானவன், அவ்வளவு பெரிய நல்லவனவன் அப்படின்னு சொல்லிட்டு வாடான்னு சொல்லி அந்த பையனை கட்டு அழுத்தி விட்டுட்டு இவனை வார்த்தை கட்டு போட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. கட்டு போட்டுட்டு அப்ப அந்த பையன் அங்க புறப்படும் போது அந்த பெரியவர் சொன்னாரு, அந்த பெரிய இங்க கவனிக்கணும், அந்த பெரியவர் சொன்னாரு, அந்த பெரியவர் சொன்னவங்க என்ன சொன்னாருன்னா, ஏய் தம்பி ஒரு நிமிஷம் வான்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து அந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டாரு. ஆமென், அல்லேலூயா. எல்லா பணத்தையும் எடுத்து அந்த தம்பிக்கு கொடுத்துட்டாரு. ஏன்னா இன்னும் அவர் சாக போறாரு. அவருக்கு என்னத்துக்கிட்டு அவருக்கு இருக்கிற மொத்த பணத்தையும் கொஞ்சம் நிறைய வச்சிருந்தாரு பணம், எல்லா பணத்தையும் அந்த தம்பிக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அந்த தம்பி என்ன பண்ணா, பணத்தை எடுத்து சந்தோஷமா ஓடிட்டான். வீட்டுக்கு போன உடனே அந்த பணத்தை பார்த்து எக்கச்சக்கமான பணம், ஒரு வறுமையில ஏழையில ஏதோ ஒரு பணத்துக்காக அந்த குற்றத்தை தப்ப செஞ்சவன் இவ்வளவு பணத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அவனுக்கு அத்தனை ஒரு ஆனந்த கழிப்பு பூரிப்பு. என்ன பண்ண, அந்த பணத்தை எல்லாம் எடுத்து சந்தோஷமா இவ்வளவு பணம் இருக்கு எல்லாம் எண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா மனசெல்லாம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், சம்பூர்ணமா சைலண்டா இருக்கு. அவன் என்ன பண்றான், நேரா என்ன பண்றான், அந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா வரும்போது பார்த்தா அங்க ஒரு பெரியவர் அடிபட்டு கிடக்கிறாரு. புள்ள உடம்பெல்லாம் ரத்தம்.
உடம்பெல்லாம் ரத்தம், சாகா கிடக்கிறார், குத்தும் குலவேருமா அவர் அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறார். பார்த்தா என்னன்னு பார்த்தா இவருக்காக அந்த மரத்துல ஏற்றுக்கொண்டாரே அந்த பெரியவர். ஆமென், அல்லேலூயா. இல்ல கல் அடிச்சு அவரை சாகடிக்கிறதுக்காக கல் அடிச்சாங்க. ஆனா அவர் ஃபுல்லா உடம்பெல்லாம் ரத்தம் ஆறா ஓடுது. ஆனா அவர் உயிர் மட்டும் ஊசல் அடிச்சு இருக்குது. ஜனங்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, நல்லா செத்துவான்னு சொல்லிட்டு. இந்த வாரி போய் பார்க்கும்போது அவரை பார்த்த உடனே நமக்காக பணத்தெல்லாம் கொடுத்தாரு அந்த வாலிபன் சொல்லிட்டு நேரம் போயிட்டு, ஐயா ரொம்ப நன்றி நன்றி ஐயா, எனக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி, நிறைய வாய் மூச்சு விடாம நன்றி சொல்லிட்டே இருந்தான். நன்றி ஐயா நன்றி ஐயான்னு சொன்னான். அப்பா இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னடா இது இவ்வளவு நன்றி சொல்றானே, இவ்வளவு நன்றி சொல்றானே, பரவாயில்ல இந்த பையனுக்காக நம்ம சாகிறது பெருமைதான், உண்மையா நன்றி உள்ள மனுஷனா இருக்கிறானே என்று சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவன் நினைச்சிட்டே இருந்தான். அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அவன் உடனே சொன்னா, நீங்க கொடுத்த பணத்துக்கு ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்த பணத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அது கையை பிடிக்கிறாரு. கையை உதறி தள்ளிட்டு நேராக போயிட்டான். பெரிய ரொம்ப வேலை பார்த்தாரு. ஆமென், அல்லேலூயா. அவன் எதுக்காக நன்றி சொல்லியிருக்கணும்? உயிரை காப்பாத்தினார்ல, அதுதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், நான் சாக வேண்டிய இடத்துல அவர் செத்து சாக போறாரு அப்படின்ட்டு அதை குறித்து அதுக்காக அவன் நன்றி சொல்லல. அவன் எதுக்காக நன்றி சொல்லனா, பணத்தை கொடுத்தாருன்னு பணத்துக்கு நன்றி சொல்லிட்டு போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்ண தெரியுமா, இயேசு கிட்ட இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்து நீ சாக வேண்டிய இடத்துல உன் குற்றத்திற்காக, உன் பாவத்திற்காக, உன் அக்கிரமத்திற்காக, உன் கீழ்ப்படியாமைக்காக, நம்ம கீழ்ப்படியாம பாவப்பட்ட அக்கிரமத்திற்காக அவர் நீ சாக வேண்டிய இடத்துல அவர் மரித்தார், உன்னை விடுவித்தார். நான் சிறுவில் அடைய வேண்டிய இடத்துல, நம்ம கட்டி போட வேண்டிய இடத்துல அவர் நம்மை தூக்கிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து நம்மை டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. ஆனா அதுக்காக நம்ம ஒருபோது நன்றி சொல்றோம். யாராவது நன்றி சொல்றீங்களா? இல்ல. ஆனா நம்ம எதுக்காக நன்றி சொல்றோம்? நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே ஜெபத்தை கேட்டாரு, சுகம் வேணும் ஜெபம் பண்ண சுகத்தை கொடுத்தாரு, அதுக்காக நன்றி ஆண்டவரே. பணம் வேணும் ஜெபம் பண்ண பணத்தை கொடுத்தாரு, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? எனக்கு இது வேணும், ஆகாரம் வேணும், அதுக்காக ஜெபம் பண்ண, அதுக்காக நன்றி. அப்படிதான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. ஆமென், அல்லேலூயா. நான் அப்படிதான் 2006 ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, முதல்ல 2005 எந்த முடிவில் 2006 கிட்ட இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது நான் முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது காரணமே பணம் தான். ஆமென், அல்லேலூயா. என்னது? பணம் தான். எனக்கு அப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 சம்பளம். நான் +2 முடிச்சுட்டு அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம், ஒரு கான்ட்ராக்ட் ஒரு வேலைக்கு. 1500 சம்பளம், 1500 சம்பளம். அப்போ இயேசு சர்ச்சுக்கு போகிறேன், உங்களை மாதிரி தான் சர்ச்சுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், கடவுளே ஒரு பைபிள் வசனம் யோவான் 14:14 அன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ண அந்த வார்த்தை சொல்றாங்க, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு 50,000 ஒரு 3 மாசத்துல 50,000 நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க உண்மையான கடவுள் தெய்வம்னு சொல்லிட்டு உங்களை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். நன்றி உள்ளவனா இருப்பேன் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டேன். கேட்ட உடனே நான் வாங்குற சம்பளம் 1,500 3 மாசம்னால 3,600 தான். எக்ஸ்ட்ரா எதனா கிடைச்சா ஒரு 5,000 வச்சுக்கலாம்ல. ஆனால் நான் கேட்கறது எவ்வளோ கேட்குறேன்? 50,000. கிட்டத்தட்ட 1000 மடங்கு ஆகுதுல. 1000 மடங்கு தான் அதுவும் 5,000 கணக்கு வச்சுட்டாலும் 50,000 1000 மடங்கு 1000 மடங்கு கேட்குறேன். நடக்குமா? ஆனால் கேட்டுட்டு ஜோம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறேன். சர்ச்சுக்கு நிற்கல விடாமே. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சர்ச்சுக்கு வந்து ஜோம் பண்ணுறோம், மறுவாரம் வர மாட்டோம். ஆளை கணக்கு கணக்கு ஓடுறோம். ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் வரும், ஜோம் பண்றோம், கேட்கறோம், போறோம், அவ்வளவுதான். நடக்கல செய்யலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். நான் கேட்டது 2 மாசம் டைம், 3 மாசம் டைம் கேட்டேன். 3 மாசம் ஒழுங்கா போனா தானே நடக்கும். போய் அட்ரஸ் மட்டும் போட்டு நீங்க போயிட்டு வந்துட்டா நீனா பெரிய பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் சைன் பண்ணிட்டு உங்க வீட்டை தேடி வந்துருமா? ஆமென், அல்லேலூயா. உலக 3 மாசம் ஒரு வாரம் நிக்காம போனேன். 3 மாசமும் நிக்காம போனேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் சண்டை நிக்கல. ஆனா நிக்காம போனேன். போன உடனே ஆண்டவர் நினைச்சாரு, ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் நான் கேட்டது 3 மாசத்துல 50,000. ஆனா கர்த்தர் 2 மாசத்துல 60,000 கொடுத்தாரு. அல்லேலூயா. 2 மாசத்துல 60,000 மாசம் 30,000 கணக்கு. நான் கேட்டதை விட முன்னாடி ஆண்டவர் 1000 மடங்கு இல்லை, கிட்டத்தட்ட 1500 மடங்கு கர்த்தர் கொடுத்தாரு. அதுல ஒரு பிசினஸ் மாதிரி ஒன்று கிடைச்சது கான்ட்ராக்ட்ல. அந்த பிசினஸ் நைட்டு பகல கஷ்டப்பட்டு கிடைச்சது. உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஒரு ஆமென், அல்லேலூயா. ஆனா என்ன நரகத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்து நரகத்தில் போய் சாக வேண்டிய பரலோக சொர்க்கத்தின் வாசலை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ஒரு நாள் நன்றி சொல்லல. ஆண்டவர் 60,000 பணத்தை கொடுத்தாரு. நன்றி நன்றி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நன்றி எவ்வளவு நாள் இருந்து தெரியுமா? 1 மாசம் 2 மாசம். அப்புறம் அந்த நன்றி எங்க காத்துல போச்சுன்னே தெரியல. அப்புறமா சொல்ல ஆரம்பிச்சேன், ஆண்டவர் எங்க கொடுத்தாரு? ஆண்டவர் நான் தானே கஷ்டப்பட்டேன். நைட்டு 12-1 மணி வரைக்கும் கஷ்டப்பட்டேன். விடிக்காலம் 2-3 மணிக்கு எழுந்து கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்படாம வீட்டுக்கு தூங்கி இருந்தா அந்த பணம் வந்துருமா? எங்க இயேசு கொடுத்தாரு பணம்னு சொல்லிட்டு நன்றியும் போச்சு, இயேசுவும் போச்சு.
ஆனால் சர்ச்சைக்கு போயிட்டே இருக்க கடமைக்காக. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. இப்படி இருக்கக்கூடாதுங்க. ஐயோ பணத்துக்காக ஆண்டவர் பணத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தாரு, நான் பாஸ் ஆகணும்னு நான் ஜெபம் பண்ணிட்டேன். பாஸ் ஆகிட்டு ஒரு நன்றி நன்றி சோத்திரம் சோத்திரம் 4 பேர் சோறு போடுறது, சாக்லேட் வாங்கி கொடுத்து அதெல்லாம் பண்ணுவோம். என்ன செய்யணும் செய்வோம். ஆனால் ஆண்டவர் நம்ம நரகத்திலிருந்து நம்ம ரட்சித்து பாதுகாத்து ஆண்டவர் பரலோகத்தின் வாசல் கொடுத்திருக்கிறாரு. எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்கு ஒரு நாளாவது நம்ம நன்றி சொல்லணுமா? இல்லை. உண்மையை சொல்லுங்க. பிரச்சனை அதிகமாகும், ஜெபம் அதிகமாகும். ஆண்டவர் அதிகமாக கொடுக்கும்போது அதிகமாக நன்றி சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருந்து கொடுத்திருக்கிற ரட்சிப்பு இந்த உலகத்துல யாராலும் வாங்க முடியாது. ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, 1000 வீட்டுக்கு மேல இருக்கிறது போது உங்களுக்கு வரைக்கும் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எத்தனையோ கோட்டீஸ்வரனுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், அம்பானிகள்லாம் இல்லாத எத்தனையோ கோடி இருக்காங்க, எத்தனையோ தலைமுறை வாழலான்னு இருக்கும். ஆனா அவ்வளவு பணம் வச்சிருக்கான், அவனுக்கு இல்லாத ரட்சிப்பு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார்களா? ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் எது கொடுக்குறாரு யோசிக்காதீங்க. பணம் இன்னைக்கு வரும் போகும், சுகம் இன்னைக்கு வரும் போகும். பணம் கிடைக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. அப்புறம் இன்னொரு டைம் கேட்கும்போது பணம் கேட்கும்போது கிடைக்குன்னா அந்த நன்றி வருமா? வராது. ஆனா ரட்சிப்பு உங்களை ஆரம்பத்தில் முடிவு வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் ஒரு 5 நிமிஷம் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது என்ன ஆகுனா நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஆமென் ஹல்லேலூயா. அந்த பெரியவர் போல அந்த வாலிபர் குத்துக்குழுவரமா இருக்கிறத கண்டு அவன் பணத்துக்காக நன்றி சொல்றது போது நீங்க நன்றி சொல்லாதீங்க. ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்களே உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன உயிரோடு வச்சிருக்கீங்களே உங்களுக்கு நன்றி, என்னை ரட்சித்திருக்கீங்களே உங்களுக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு சொல்லுங்க. 3 காரியங்கள். நம்பர் 1, முதல்ல இல்லாததுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லாததுக்கு நன்றி சொல்லுங்க. அதுவே உன் பெருக்கத்திற்கு நேராக உங்களை நடத்தும். எது இல்லையோ அதுக்காக நன்றி சொல்லுங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லையா? நன்றி ஆண்டவரே. நிம்மதி இல்லையா? நன்றி. சுகம் இல்லையா? நன்றி. பணம் இல்லையா? நன்றி. ஆரோக்கியம் இல்லையா? நன்றி. எது உனக்கு இல்லையோ, வீடு இல்லையா? நன்றி. என்ன இல்லையோ அதுக்காக நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு. அதுதான் போல பெருக்கத்தின் வழியாக உங்களை நடத்தும். மார்க் 6வது அதிகாரம் 41வது வசனத்தில் படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். மார்க் 6:41 இயேசு கிறிஸ்துவை தேடி ஜனங்கள் அநேக ஜனங்கள் வந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் இயேசுவை தேடி வந்தாங்க. 5000 புருஷர்கள், 5000 மனைவிகள், ஒவ்வொருத்தருக்கு 2-3 பிள்ளைகள் கணக்கப்பட கிட்டத்தட்ட ஒரு 28,000-30,000 பேர் சரித்திரம் சொல்லுகிறது. ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு 30,000 பேர் ஜனங்க இருக்கிறாங்க கூட்டம். 250 பேருக்கு நமக்கு திண்டாடணும் அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறது. கரெக்டா? 250 பேருக்கு திண்டாடணும்னா 30,000 பேர் கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு சாப்பாடு ஒரு ஆயத்தமும் பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, பார்த்த எல்லாரும் ஆண்டவர் தேடி வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அதான் நம்ம செஞ்சோம். நிறைய பேருக்கு நினைச்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, ஏன்னா பணம் இருக்கு கூப்பிட்டு இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடான்னு நினைப்பாங்க. இல்ல, ஆண்டவர் தேடி வந்து நம்ம வெறுமையா போகக்கூடாதுன்னு நம்ம ஆகாரத்தை கொடுத்தோம். அவருக்கு அந்த கிறிஸ்து அந்த நல்ல நாள் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணாருன்னா யாருக்குமே இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, பேரை கூப்பிட்டாரு, எல்லாரையும் 50 பேரா உட்கார வை பந்தி. ஆமென் ஹல்லேலூயா. 50 பேரா பந்தி உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு நீங்களே பரிமாறணும்னு சொன்னாரு. அப்ப பேர் கேட்கிறாரு, ஆண்டவரே போய் 100-200 வெள்ளிக்காசுக்கு வாங்கினாலும் எத்தனை இங்க போய் சரணா ஸ்டோரு, சரணா ஹோட்டலு, எந்த ஹோட்டல் எவ்வளவு ஹோட்டல் வாங்கிட்டு வந்தாலும் பத்தாதே. அவ்வளவு பேருக்கு எங்க போறது? எந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணாலும் இவ்வளவு நேரத்துக்கு முடியாது. அன்னைக்கு நம்ம 100 பேருக்கு போய் வாங்குறதுக்கு முடியல. எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு கிடைக்கலன்னும் போது 30,000 பேருக்கு என்ன இருக்கும்? இவன் சொல்றான், அப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டாரு. 5 அப்பம் 2 மீன் ஒரு சின்ன பையன் வச்சுட்டு இருக்கான். 5 அப்பமும் 2 மீன், 5 ரொட்டி 2 மீன் ஒரு சின்ன பையன் சாப்பிட்றதுக்காக அந்த பையன் பசிக்காக எடுத்துட்டு வந்திருக்கான். ஆண்டவர் சொன்னார், அதை வாங்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாரு. வாங்கி எடுத்துட்டு வந்தவொடனே அந்த பையன் வரான். வந்தவொடனே 5 அப்பம் 2 மீன் வாங்கிட்டு வந்து இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. இயேசு கிட்ட கொடுத்த உடனே இந்த 5 அப்பம் 2 மீன் நாக்கு தொட்டா கூட 30,000 பேர் பார்த்தாலே. ஒவ்வொருத்தரும் தொட்டு பார்த்தாலும் 30,000 பேர் பத்துமா? 5 ரொட்டி 5 சப்பாத்தின்னு வச்சுக்கலாம். நம்ம லாங்குவேஜ் புரியுற மாதிரி 5 சப்பாத்தி 2 மீன் துண்டு எத்தனை பேருக்கு பார்த்தோம்? ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஆண்டவர் முதல்ல வாங்கி என்ன பண்ண தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாங்கி முதல்ல நன்றி சொன்னாரு. 30,000 பேரை பார்த்த உடனே கடி கலங்கும். ஆனாலும் அவர் வாங்கிட்டு ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அது நன்றி சொல்லிட்டு 5 ரொட்டி 2 மீனை சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு இப்ப போய் பரிமாறணும்னு சொன்னாங்க. போடுறாங்க கை வலிக்குது. விட 30,000 பேர் நல்லா வயிறு நிரம்பி வயிறு ஃபுல்லா திருப்தியா சாப்பிட்டான்னு பைபிள் சொல்லுது. மார்க் 6 நீங்க படிச்சதே தெரியும். வெறும் வயிறோட கால் வயிறோட சாப்பிடல, எல்லாரும் வயிறு ஃபுல்லா திருப்தியா ரொட்டியும் மீனையும் சாப்பிட்டுட்டு மீதம் 12 கூட எடுத்தாங்க. ஹல்லேலூயா. 12 சீசர்கள் இருந்தாங்க, 12 கூட மீதம் எடுத்தாங்க. இதுதாங்க இல்லாததுக்கு நீங்க நன்றி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை மீதம் எடுக்க வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் கணவன் சரியா இல்லை, என் மனைவி சரியா இல்லை, என் பிள்ளைகள் சரியா இல்லை, என் பெற்றோர் சரியா இல்லை, வேலை செய்யறதுல ஓனர் சரியா இல்லை, என் சூப்பர்வைசர் சரியா இல்லை, இவன் சரியா இல்லை, அவன் சரியா இல்லை, நீ இதே முன்னிட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது.
ஆண்டவரே பரவாயில்ல இது கொடுத்திருக்கிறீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லிட்டு சோத்திரம் பண்ணுங்க. அந்த வேலை ஸ்தலத்துக்கு எஜமானுக்கு சோத்திரம் பண்ணுங்க. நீங்க சோத்திரம் பண்ண பண்ண நன்றி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில கர்த்தர் மேலும் எடுக்க வைப்பார். இது 10,000 மடங்குல 10,000 மடங்கு மேல இன்னும் அதிகம். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நான் சொல்றேன், ஒரு வாக்கு ஆண்டவர் சொன்னது பிரகாரம் 2025 நீங்க நன்றி உள்ளவர்களா இன்னைக்குல இருந்து நீங்கள் இருக்கிறீங்களா, அடுத்த வருஷம் 1000 மடங்கு ஒவ்வொரு பங்குல பரிமாணங்களில் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஊழியத்துல குடும்பத்துல பொருளாதார பிசினஸ்ல தொழில யாரும் சொன்னாலும் கேட்காதுங்க. 1000 மடங்கு நடக்கும். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1000 மடங்கு நடக்கும். 1000 ரூபாய் கையில் வச்சிருக்கீங்கன்னா 1000 மடங்குன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். 1000 ரூபாய் கையில் வச்சிருக்கீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கர்த்தர் உங்களை பெருக பொருளாதாரத்தின் உச்சத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இல்லைன்னு முறுமுறுக்காதீங்க. எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு பார்த்தாலும் முறுமுறுக்காதீங்க. இருக்கிறது அது என்ன இருக்கும் நன்றி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. இல்லைன்னா பரவாயில்ல சோத்திரம் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் வாழ்க்கையில நன்றி செய்வார். ஆமென் ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது முதல்ல இல்லாததுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டாவது இருக்கிறதுக்கு நன்றி சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா. இருக்கிற அந்த வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த குடிசை வீட்டுக்கு ஓலை வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற அந்த சின்ன மாடி வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற அந்த கணவனுக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற அந்த மனைவிக்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லுங்க. கடந்த மாசம் 11 மாதம் கடந்த வருடம் இந்த வருஷத்துல 11 மாதம் நடத்தி வந்தார்ல, அதுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த மாசத்துல 29 நாள் நடத்தினார்ல, அதுக்காக நன்றி சொல்லுங்க. வேலை ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு பிடிக்காத வேலையா கூட இருக்கலாம், அந்த வேலையை கொடுத்திருக்கிறார்ல, அதுக்காக நன்றி சொல்லு. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க. இருக்கிற அந்த மாமியாருக்காக நன்றி சொல்லுங்க. அந்த ஊழியத்துக்காக நன்றி சொல்லுங்க. நீங்க போற சபைக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நீங்க நன்றி சொல்ல சொல்ல எது இருக்கிறது நன்றி சொல்லுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதே கர்த்தர் பெருக்க பண்ணுவார். ஆமென் ஹல்லேலூயா. ஜனங்கள் ஆண்டவர் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் மன்னா காலையில் தூங்கி எழுந்த உடனே மன்னா கொடுப்பார். ஆண்டவர் மன்னா தேவ தூதர்கள் உண்ணுகிற ஒரு உணவா இருந்துச்சு. அந்த மன்னாவை ஆண்டவர் கொடுப்பாரு. கொடுக்கும்போது என்ன பண்ணா? எல்லாரும் வயிறு ஃபுல்லா சாப்பிடுவாங்க. தேவ தூதர்கள் துண்ற மன்னா தேன் போல இருக்கும். அந்த மன்னாவை என்ன பண்ணாரு? ஜனங்கள் கேட்டாங்கன்னு ஆண்டவர் கொடுக்குறாரு. டெய்லி காலையில் எழுந்து போன உடனே வெளியில் இருக்க மன்னானா ஒரு ஆகார சாப்பாடு மாதிரி எல்லாம் வயிறு ஃபுல்லா சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டுட்டு கொழுத்து போயிட்டு என்ன பண்ணாங்க தெரியும்? ஜனங்க கொழுத்து போய் எனக்கு மன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நம்மனமான இருக்கு, எங்களுக்கு ஏதாவது எலும்பு துண்டு வேணும், நம்ம ஹல்லேலூயா நாய் கடிக்கிற மாதிரி எலும்பு துண்டு வேணும் அப்படின்னு ஆண்டவர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறது ஆண்டவர் நன்றி சொல்லல. இந்த சாப்பாடு இல்லைன்னா இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்துற செத்து போயிருக்கலாம். வாழ்ந்துருக்கல கிட்டத்தட்ட 400 வருஷம் நடத்திட்டு வராரு. செத்துருப்பல ஆண்டவர் அவ்வளவு போஷிக்கிறாரு. தேவ தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை உனக்கு கொடுத்தாங்க. அதை குறித்து யோசிக்காம எனக்கு கறி வேணும்னு கேட்ட உடனே ஆண்டவருக்கு முரு கொடுத்தாங்க. அதனால ஆண்டவர் ஓசை முறையிடுறாரு. கேட்ட உடனே அழுத உடனே ஆண்டவர் காடைகளை வனாந்திரத்துக்கு கொடுக்குறாங்க. காடைகளை வனாந்திரத்துக்குள்ளே அப்படியே குயிலா குயிலுது எடுத்து சாப்பிட்றாங்க. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கண்மலையில தண்ணீரை கொடுக்கிறாரு, வனாந்திரத்துல நடத்துறாரு, அவ்வளவு அற்புதமா நடத்துறாரு. ஆனாலும் ஜனங்க முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். நீங்க சொல்றீங்க, நீங்க எது இல்லையோ அதுக்காக நன்றி சொல்லுங்க, எது இருக்கிறதோ அதுக்காக நன்றி சொல்லுங்க. மூன்றாவது, கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஆண்டவர் என்ன அற்புதம் செஞ்சாரோ அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த வருஷத்துல முடிவில் வரங்க எல்லாமே லிஸ்ட் போடுங்க, கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு என்னென்ன அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்லக்கூடிய இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார். லூக்கா 17வது அதிகாரம் 16-18 வாசித்தா தெரியும். 14-18 வரைக்கும் இயேசு ஒரு கிராமத்துல பிரவேசிக்கிறாரு. பிரவேசித்த உடனே ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசு கிட்ட வராங்க. 10 குஷ்டரோகிங்க இயேசு கிட்ட வந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும், இந்த குஷ்டரோகியை நம்மளால நீக்க முடியுமா, நீங்க சுகமாக்குங்க ஆண்டவரே ஆண்டவர் கேட்கறாங்க. கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, சரி உங்களுக்கு சுகம் வேணும்னா சரி நீங்க போயிட்டு ஆசாரி கிட்ட உங்களை காண்பிக்கும் போது நீங்க சுகமாயிடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நம்ம அற்புதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நம்ம என்ன பண்ண தெரியுமா? இயேசு கிட்ட வரணும். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வீட்டிலேயே ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறேன், இதை பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன், ஒரு அடுப்பும் வைக்கிறேன். ஒரு ஆமென் ஹல்லேலூயா. முதல்ல இயேசு கிட்ட வரணும். அவன் சீசர்கள் 10 பேரும், குஷ்டரோகி 10 பேரும், அவன் எங்கோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அங்கேயே சோத்திரம் சொல்லிட்டு தான் நடந்திருக்குமா? இல்ல, அவன் தேடி யாரை தேடி வந்தாங்க? இயேசு தேடி வந்தாங்க. ஒரு ஆமென் ஹல்லேலூயா. முதல்ல இயேசு தேடி வரணும், அற்புதம் நடக்கணும். ரெண்டாவது, கர்த்தர் எடுத்து ஜெபிக்கணும். இயேசு கிட்ட வந்துட்டு ஜெபிக்கணும். அவன் ஜெபிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்கிறாங்க. மூன்றாவது,
கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க ஆண்டவர் வந்தாருன்னா ஏதோ தூக்கி கொடுத்துருவாருன்னு நினைச்சாங்க. ஆண்டவர் ஏதோ தூக்கி கொடுத்துருவாரு, இல்லை கை தொட்டு குஷ்டரோகியெல்லாம் தொட்டு சுகமாக்கினாரு, அதெல்லாம் தொட்டு சுகமாத்து வாக்குவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அதெல்லாம் ஆண்டவர் பண்ணல. என்ன பண்ணாருன்னா, நீங்க போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கன்றாரு. ஒரு ஆமீன், அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஓரம் சபைக்கு வரோம், சொல்ற வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அதன்படி கீழ்படுகிறோம்னா கீழ்படுறதில்லை. வந்து இந்த கால் வாங்கி காது விட்டுரும், நடக்காது. இவங்க சொன்னாங்க போய் ஆசாரியனுக்கு காட்ட உடனே 10 பேரும் ஓகே ஆண்டவர் போய் காட்டுற சொல்லிட்டு கீழ்படுத்தி போறாங்க. 4வது செயல்பட வேண்டும். அந்த வார்த்தை பிரகாரம் செயல்படணும். அவங்க செயல்பட்டு நேரம் போகும்போதே ஆசாரியன் கிட்ட போற பாதையில ஒவ்வொருத்தரும் சுகமாயிரும். 10 பேரும் சுகமாயிராங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ அங்க காட்டணும்ட்டு ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் அங்கேயே உன்னை சுகமாக்கி முடியும். ஒரே ஒரு வார்த்தையே உன்னை தொட்டு சுகமாகி இருக்க முடியும், இல்லை சொல்லி சுகமாக்கி இருக்க முடியும். ஏன் ஆண்டவர் போக சொல்றாருன்னா, நீ கீழ்படுறியா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. ஏன் நம்ம சபைக்கு 7 மணிக்குள்ள வர சொல்றேன்னா, நீங்க கீழ்படுறீங்களா இல்லையா? ஏன் சபை கட் பண்ணாம வரணும்னு சொல்றேன்னா, நீங்க கீழ்படுறீங்களா இல்லையா? ஏன் வந்து ஏதாவது ஒரு வேலை சபைக்கு செய்யுங்கன்னா, நீங்க கீழ்படுறீங்களா இல்லையா? ஆண்டவர் தான் பாக்குறாங்க. இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? இப்ப நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் செய்வீங்களா? செய்வோம். கீழ்படுறீங்க, ஓகே. இது சொல்றதோடு இல்லை, செயல காட்டும் போதுதான் ரிசல்ட் தெரியும். நீங்க என்னைக்கு செய்றீங்களோ அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் 4வது செயல்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. முதல்ல இயேசு கிட்ட வர வேண்டும். 2வது இயேசு கிட்ட ஜெபிக்க வேண்டும். 3வது கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியணும். 4வது இதுல செயல்படணும். எல்லாம் ஓகே தான், எல்லாம் கேட்கலாம். வந்துடும் ஒருத்தர் அப்படிதான் ஒரு பிரதர் சொன்னதெல்லாம் செஞ்சிடலாம் வந்துருவாரு. ஆனா அன்னைக்கு பார்த்தா அதே இருக்க மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது புரியுது? எல்லாமே செஞ்சிடறேன் இன்னைக்கு, எல்லாமே செஞ்சிடறேன்னு சொல்றேன். கடைசியா இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க செயல்படும் போதுதான் அவங்க போகிலே சுகமானார்கள் இந்த பைபிள் சொல்லுது. ஆமென், அல்லேலூயா. அதுல ஒரு ஆள் மட்டும் ரிட்டன் வந்து ஆண்டவருக்கு வந்து சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு நான் மகிமைப்படுத்த வந்திருக்கேன்னு சொல்றான். ஆண்டவர் கேட்கறாரு, போனது 10 பேர் தானே சுகமானீங்க, 9 பேர் தானே திருப்பி வந்திருக்கீங்க. இது சாரி, ஒருத்தர் தானே திருப்பி வந்திருக்கீங்க, மீதி 9 பேர் எங்க? ஆண்டவர் கேட்டாரு. அவங்க எல்லாம் வரல ஆண்டவரே, நான் மட்டும்தான், அந்த பாவி மட்டும்தான் உங்களை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் 10ல் ஒரு ஆள் தான் ஆண்டவர் வந்து சொல்றோம். ஆமென், அல்லேலூயா. 10ல் ஒரு பேருக்கு தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட நம்ம பிரேயர் செல்லாம் 2009 நம்ம வீட்டில் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, எவ்வளோ அர்த்தம் பெற்றிருப்பாங்க, எவ்வளோ பேர் பிசாசுடைய பிடியிலிருந்து அர்த்தம் பெற்றிருப்பாங்க, வியாதியிலிருந்து அர்த்தம் பெற்றிருப்பாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளோ பிரச்சனைன்னு ஆண்டவர் அர்த்தம் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டெல்லாம் மூடிட்டு போன இதெல்லாம் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வரேன்? எவ்வளோ பேர் வந்தாங்க, கிட்டத்தட்ட 100,000 ஜனங்கள் வந்தாங்க, அற்புதம் பெற்றுட்டாங்க. ஆனா திரும்ப வந்து யாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை. அல்லேலூயா. நீங்களும் அந்த கூட்டமாக இருக்க போறீங்களா, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்களா? நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. சொல்றது புரியுதா? நமக்கு 2008 நம்ம பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ண வீட்டில் எவ்வளோ ஜனங்கள் வந்தாங்க, எவ்வளோ பேர் ஆண்டவர் அற்புதம் பண்ணாரு. வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தாரு, பிசாசுடைய கட்டிலிருந்து எவ்வளோ பேருக்கு விடுதலை கொடுத்தாரு, மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தாரு, எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாதவங்களால பிள்ளையை கொடுத்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒருத்தராவது வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்களா? இல்லை. ஆனால் இந்த ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் நீங்க வந்திருக்கீங்க. இனியும் நீங்க உண்மையா ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா, இருக்க போறீங்களா? இல்லை அவங்கள போல இருக்க போறீங்களா? அவங்க வரல, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. நீங்கள் வரீங்க, ஆனால் நீங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லல. ஆமென், அல்லேலூயா. ஒருவனாய் கர்த்தர், ஒருவனை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க சொல்ற நீங்க எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க செய்த எல்லா அற்புதத்திற்காக, மகத்துவத்திற்காக நன்றி என்று நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொன்னீங்கன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. ஒரு ஆமென், அல்லேலூயா. நான் சொல்ற ரேமா வார்த்தையா, கர்த்தருடைய வார்த்தையா, தீர்க்க தரிசனமாய் சொல்கிற கர்த்தர் இந்த பலிபீடத்திலிருந்து என் வாயில் கொடுத்த அந்த வார்த்தையை நான் சொல்றேன். 1000 மடங்கு என்று கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை நான் சொல்றேன். நீங்கள் உண்மையாய் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவர்கிட்ட இருப்பீங்கன்னா உன் வாழ்க்கையில 1000 மடங்கு நன்றி அடுத்த வருஷம் சாட்சி சொல்லுவீங்க. ஒரு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எழுந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கண்களையும் போகிறோம்.